தெய்வத்தை தவிர்த்து வேறு கதி இல்லை. அவன் அதை அப்படியே பஜிச்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன குழந்தை முதற்கொண்டு ஏறணும் மனசுல. அது ஏறினாத்தான் பின்னாடி தங்கி நிற்கும். நம்மது ஆகும் இந்த குணம். அவன் நடுப்புற வந்தா நடுப்புற போயிடுவது. அது பால்யத்திலேயே வரணும். அதுக்காகத்தான் பெரியவாள்லாம் பாடுபடுவாள். சின்ன குழந்தையா இருக்கும்போது தெய்வத்தினத்துல சித்தம் பதிய முடியா பண்ணிவிட்டா பாக்கி சகல வித்தையும் அவனை தேடிக்கிட்டு வருந்தேன். அவன் அது இல்லாம இவங்கிட்ட எத்தனை படிப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே நல்ல வழியில குழந்தைகளை மறுபடியா திருத்தி விட்டோம். ஏன்னா அந்த குழந்தைகள் முழுக்க நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய நங்கூரம் மாதிரி நம்ம தேசத்தை காப்பதற்கு பெரிய பரமரட்சகாலா ஆயிடுவாள். அதைத்தான் நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்தா. சின்ன குழந்தையா இருக்கிற போது 3 வயசு நம்ம கொண்டு வந்திருந்த வேண்டிய காலம் ஏதாவது சொல்லுவாள் சுவாமியை பத்தி. அப்படி சொல்லி 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 ஆஸ்திகனா பண்ணிவிட்டாள். அது இல்லை. இப்ப குழந்தைகளுக்கு எங்கேயோ அனுப்புறோம், என்னமோ பண்றோம். அவன் எங்க இருக்கான்னு புரியல. குரு சிஷ்யால் இருக்கிற அழகெல்லாம் பேப்பர்ல வரத்தை பாக்குறோம். நன்னா இல்ல, வருத்தமா இருக்கு. அது எந்த குழந்தைகளா இருந்தா என்ன, பின்னாடி நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு வருத்தமா இல்லையா? அவள்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிற அண்ணம் இருக்கிறதுனால ஆஹா இப்படி எல்லாம் இருக்காளே, இவெல்லாம் பின்னாடி என்னமா இருப்பாள், இவாதானே பின்னாடி நம்ம தேசத்துக்கெல்லாம் வந்து பெரியவாளா வருவாள். அவ வந்தா அப்ப என்னமாகும் உலகம் வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? அந்த சின்ன குழந்தையா இருக்கிற போது பெரியவாள் சரியா குழந்தைகளை நல்ல வழிக்கு கொண்டு வராதுதான் காரணம். அதைத்தான் நம்ம ஆச்சரியெல்லாம் சொல்றாள். குழந்தைகளை சரியா ஆக்குங்கோ ஆக்குங்கோ சொல்றாள். நமக்கு புரியல. இது நம்ம பெரியவாள் சொன்னதை கேட்டுட்டா கூட போறோம். அதனால ஆபத்தம்பர் சொன்னார், வேதம் சொல்லி இருக்கு, நீ தர்மத்தை காக்க வேண்டாம். நீ எதை பண்றத பெரியவாள் நல்லதுங்கிறாளோ எம் கிரியமானோ ஆரியா பிரசம்சந்தி சதர்ம எம் விகர்ஹந்தே சோதர்மாங்காள். பெரியவாள் நல்லதுன்னு சொன்னாலேனா அதான் தர்மம். எதை தப்புன்னு சொல்றாளோ அதான் அதர்மம் விட்டாள். அவன் என்ன உன்னால யோசிச்சு கழிச்சு எல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைம் போறல. அவன் 100 வயசு ஒருத்தன் இருக்கிறதா இருந்தா கூட 50 வயசு தூக்கத்துக்குன்னு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. மிச்சம் 50 வயசு. இதுல 20 வயசு பால்யத்துல போயிடுறது, 20 வயசு யௌவனத்துல போயிடுறது, கடைசியில 10 வயசு படாத கவலையெல்லாம் படுறதுக்கு. இப்படி இருக்கு மிச்சம். இது 100 வயசு இருந்தா இன்னும் குறைஞ்சாக்க அவனை பத்தி இன்னும் கணக்கு அப்புறம் குறைச்சுக்கா அதை இது பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கு. இதுல போய் இனிமே சகலமா நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவேன்னாக்க சாத்தியப்படுமோ? படவே படாது. அப்படி பெரியவாள் சொல்லிவிட்டா கேட்டுணும். அவகாசம் இருந்து யோசிச்சா யோசிக்காதேன்னு சொல்லல நம்ம சாஸ்திரம். நல்லா யோசனை பண்ணுன்னு சொல்லுது. நல்லா யோசிச்சு பாரு. அப்புறம் இறைச்சி ததா குருங்கிறாள் கீதையில கூட. அவன் நன்னா விமர்சீத அசேஷனாங்கிறாள். அது அர்ஜுனனை போலத்த தீராளுக்கு விமர்சனம் பண்ண முடியும். நம்ம காலங்கள்லாம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அப்படி இருக்கிற போது அப்படியே வந்து மயில இறங்கிவிட்டு அங்க போய் ஸ்நானம் காய்ச்சி சாஸ்திராவர்த்தி பண்ணிவிட்டு அந்த வண்டியில வரணும்னா வர முடியுமா? அப்ப என்ன பண்ணலாமோ அதுதான் பண்ண முடியும். அது மாதிரியா இருக்கிற முடியும் கட்சி. அதுக்கு தகுந்தபடி எப்படி எப்படி நம்ம நடக்க முடியுமோ அது மாதிரி நடந்து கொள்ளணும்.